என் அன்புக்குரியவர்களை நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாட்கள் சிலுவை தியானத்தின் நாட்கள். ஆண்டவர் இயேசுடைய பாடு, மரணம், அவருடைய தியாக பலி இவைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் மிக முக்கியமான ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? உங்களில் ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு ஆண்டவரோடு ஞானஸ்தான உடன்படிக்கை செய்த அநேகர் நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறீர்கள். கர்த்தருடைய பந்தி என்பது என்ன? நான் பாவ வாழ்க்கை வாழ்ந்தேன், அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது ஒரு தூய வாழ்க்கை வாழ இயேசுவோடு கூட இணைந்திருக்கிறேன். இதுதான் அந்த இணைப்பு, அந்த பிணைப்பு. இதுதான் கர்த்தருடைய பந்தியின் அர்த்தம். நாம் அவருடைய வருகை மட்டும், அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். இங்கே வேதம் சொல்கிறது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் வாங்கி பருகுவதோ அல்லது கைகளில் வாங்கி பருகுவதோ, அந்த பாத்திரம் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அப்படி என்றால் ஆசீர்வாதத்தை தவற விடலாமா? ஆசீர்வாதத்தில் பங்கு பெறாமல் இருக்கலாமா? உங்களில் அநேகர் கர்த்தருடைய பந்திக்கு வருவதே இல்லை, கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவதே இல்லை. நீங்கள் ஒரு ஆண்டவரை அறிந்த தேவனுடைய மகன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். ஆனால் கர்த்தருடைய பந்தியை அசட்டை செய்கிறீர்கள். இது என்ன, ஒரு வாரம் பங்கு பெறவில்லை என்றால் என்ன என்று சொல்லுகிறீர்கள். வசனம் சொல்லுகிறது, அது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அது என்ன செய்கிறதா? உங்களை ஆண்டவருடைய இரத்தத்தோடு இணைக்கிறதா. பின்பாக வசனம் சொல்கிறது, நாம் பிட்கிற அப்பம் அவருடைய சரீரத்தின் ஐக்கியம். அப்படி என்றால் பாத்திரம் ஆசீர்வாதமுள்ள பாத்திரம். அந்த பாத்திரத்தை நீங்கள் கைகளில் வாங்கும் பொழுதே ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது. என்ன ஆசீர்வாதம்? அவருடைய இரத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதம். இயேசுவின் ரத்தம் என்ன காரியங்களை செய்கிறது? பாவங்களை சுத்திகரிக்கிறது ஒன்று. இரண்டாவது, இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களில் அந்த இரத்தத்தை பூசினார்களே, அது அவர்களை பாதுகாத்தது. பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, கர்த்தருடைய பந்தியில் அதில் பாதுகாப்பும் இருக்கிறது. மூன்றாவதாக, அந்த இரத்தம் தான் அவர்களை விடுதலை செய்தது. கட்டின இருதயமுடைய பார்வோன் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று அனுப்பினானே, எது நிமித்தம்? அந்த இரத்தத்தின் ஐக்கியத்தின் நிமித்தம் அவர்கள் விடுதலையாகி வெளியே வந்தார்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாத பாத்திரம், அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கூடவே பிட்கிற அப்பம், அது அவருடைய சரீரத்தோடு ஐக்கியம். நீங்கள் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய சரீரத்திற்கும் உரியவர்கள். வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று. அந்த பிட்கப்பட்ட சரீரம் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறது. பிட்கப்பட்ட சரீரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரிவுகளை அகற்றி குடும்ப உறவுகளிலே ஒரு சுகத்தை கொடுக்கிறது. ஆகவேதான் கர்த்தருடைய பந்தியில் வந்து நீங்கள் பங்கு பெற வேண்டும். உங்களில் ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் இன்னும் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கவில்லை. நீங்கள் பாவங்கள் கழுவப்பட தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தால்தான் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற முடியும். சகோதரனே, சகோதரியே, இந்த ஆசீர்வாத பாத்திரத்தை கையில் வாங்க ஏன் இன்னும் தாமதம்? கர்த்தருடைய பந்தியில் வா சகோதரனே, கர்த்தருடைய பந்திக்கு வா சகோதரி. வாருங்கள் சகோதரர்களே, வாருங்கள் சகோதரிகளே. நீங்கள் தீர்மானம் எடுங்கள், ஐயோ என் பாவங்கள் கழுவப்பட நான் இயேசுவினிடத்தில் வரப்போகிறேன், அவருடைய ரத்தம் என்னை கழுவட்டும், அவர் என்னை சுத்திகரிக்கட்டும், இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்று இயேசுவோடு கூட ஐக்கியம் கொள்ளப் போகிறேன் என்று தீர்மானம் எடுங்கள். அதற்கு வேண்டிய எல்லா ஆயத்தங்களையும் செய்வதற்கு இன்றைக்கு முடிவெடுங்கள். இன்றைக்கு ஒரு முடிவெடுத்து, ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றால் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து இயேசு ராஜாவுடைய பந்தியில் பங்கு பெறுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, நாம் ஆசீர்வதிக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம், அது கிறிஸ்துவுடைய இரத்தத்தோடு ஐக்கியம் என்றும் பிட்கிற அப்பம் அவருடைய சரீரத்தோடு ஐக்கியம் என்றும் சொல்லியிருக்கிறதே. ஒவ்வொரு முறை உம்முடைய பந்திக்கு வரும் பொழுது நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறோம் ஐயா. உம்முடைய பாடு மரணத்தோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம். உம்முடைய பாடு மரணத்தை நினைக்கிறோம், கல்வாரி அன்பை நினைக்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளில் ஒரு சிலர் யாராவது பல மாதங்களாக பல ஆண்டுகளாக இந்த பந்தியில் பங்கு பெறாது இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு அவர்களை உணர்த்துங்கப்பா. எங்கள் அன்பு வாலிபர்கள் சீக்கிரத்திலே ஆண்டவரே பாவங்களை விட்டு
மனம் திரும்பி ஆண்டவரே ஞானஸ்தானம் பெற்று உம்மோடு ஐக்கியம் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த பந்தியை அசட்டை பண்ணி ஆலயத்திற்கு வராமல் வீட்டில் தரித்திருக்கிறவர்களோடு நீங்க இடைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவர் எல்லா பாவங்களையும் ஒழித்து விட்டு கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ள ஆண்டவர் அவர்களுக்கு பலனும் கிருபையும் தாங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, ஆசீர்வாத பாத்திரத்தை கையில் வாங்கி ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்வதை தள்ளி போடாதிருங்கள். உடனடியாய் தீர்மானியுங்கள், மனம் திரும்புங்கள், ஒப்புரவாகுங்கள், தேவனை நேசியுங்கள், பந்தியில் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படுங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.